ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. வாயின் வார்த்தைகள். மற்றவர்களின் ஏதாவது ஒரு செயலோ சுபாவமோ நடத்தையோ வார்த்தையோ நமக்குள் தூங்கிக் கொண்டிருந்த கோப மிருகத்தை எழுப்பிவிட்டு விடுகிறது. நாம் அந்த மிருகத்தை உடனடியாக அடக்கி வைக்க விரும்பாமல் கொஞ்ச நேரம் அதன் வழிக்கு விட்டு விடுகின்றோம். என்ன நிகழ்கின்றது? கோபமான வார்த்தைகள், கோபமான உடல் மொழிகள், எரிச்சலின் பிரதிபலிப்புகள் யாவும் மேடைக்கு வந்து விடுகின்றன. பல நேரங்களில் இதனால் நமக்கு என்ன நடக்கின்றது? நாம் எப்படி நமக்குள் மோசமாக சிந்திக்கவில்லையோ அப்படி சிந்திப்பது போல பிறருக்கு நம்மை காட்டுகின்றோம். மற்றவரை குறித்து நாம் எப்படி தவறாக நினைக்கவில்லையோ அப்படி நினைப்பது போல காட்டிக் கொள்ளுகின்றோம். நாம் உண்மையில் எப்படி மோசமாக செயல்பட எண்ணவில்லையோ அப்படி எண்ணுவது போல காண்பிக்கின்றோம். அதாவது நம்மை குறித்து நாமே மற்றவருக்கு மோசமான சித்திரத்தை கொடுக்கின்றோம். நம்முடைய கோப வார்த்தைகள் சூடாக வெளிவருகிறது. அந்த வார்த்தைகளின்படி நாம் நமக்குள் இல்லை. ஆனாலும் மற்றவரை குறித்த கோபம் நாம் நினையாத மோசமான நினைவுகளை நாம் நினைப்பது போல பிறரை நம்ப வைக்கிறது. தாய் ஒருத்தி கோபத்தால் தன் பிள்ளையை பார்த்து, நீ செத்து ஒளிந்தால்தான் நான் நிம்மதியாயிருப்பேன் என்கிறாள். மனைவி ஒருத்தி, உன்னை போல மோசமான ஆளை உலகத்தில் பார்க்க முடியாது என்கிறாள். கணவன் ஒருவன், நான் செத்தால் நீ சந்தோஷமாயிருப்பாய் என்கிறான். இவையெல்லாம் இருதயத்தில் உணர்ந்து சொன்ன உண்மையான வார்த்தைகள் அல்ல. இவை கோப உணர்வை காண்பிக்க பயன்படுத்தப்பட்ட அர்த்தமுணராத வார்த்தைகள். ஆனால் வாயிலிருந்து வெளிவந்து விட்ட வார்த்தைகளின் அடிப்படையிலேயே அந்த நபர் புரிந்து கொள்ளப்படுவார். எல்லாவற்றையும் விட நம்முடைய வாயின் வார்த்தைகளின் மேல் மிக அதிகமான ஆளுகை வேண்டும். அவைதான் நம்மை பிறருக்கு மிக தவறாக காட்டும் நமது எதிரிகள். கிறிஸ்துவின் ஆளுகைக்குள் வாழ அழைக்கப்பட்ட நாம் என்ன பேசுகிறோம் என்ற விழிப்புணர்வை விடாமல் தக்க வைத்து ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும். சிந்தனைக்கு, நாவை சரியாக பயன்படுத்த தெரியாதவனின் வாழ்க்கை ஒருவருக்கும் நல்ல பலனை தராது. நாவை சரியாக பயன்படுத்த தெரியாதவனின் வாழ்க்கை ஒருவருக்கும் நல்ல பலனை தராது.